யாதெனின் கொட்பின்றி ஒல்லும்வாய் ஊன்றும் நிலை. இந்த இடத்துல வள்ளுவர் ஒரு வினாவை எழுப்பி அவரே அதற்கான விடையையும் தருகிறார். நட்பிற்கு வீட்டிருக்கை யாது அப்படின்னா, வீட்டு இருக்கை அப்படின்னா பெருமை கொண்டு இருக்கும் இடம். நட்புக்கு அரசிருக்கை யாது அப்படின்னா கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. கொட்பின்றி அப்படின்னா வேறுபடாமல், திரிபின்றி, மாறுபடாமல் அப்படின்னு அர்த்தம். ஒல்லும் வாய் அப்படின்னா நம்மால் முடிந்த அளவு, நம்மால் இயலும் வரை, தளர்ச்சியின்றி, அதாவது நம்ம நண்பனுக்கு திரும்ப திரும்ப உதவி பண்றதுனால நமக்கு சோர்வு வரக்கூடாது. அதுதான் தளர்ச்சியின்மை. நம்ம தான் ஒரு தடவை பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. எப்போல்லாம் நண்பனுக்கு உதவின்னு வருதோ நம்ம போயிட்டு உதவணும் அப்படின்ட்டு மறைமுகமா சொல்றாரு இந்த சொல்லை பயன்படுத்தி. ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை அப்படின்னா தாங்கும் நிலை அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுதான் நட்பிற்கு பெருமை. இப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு? நட்பிற்கு அரசிருக்கை, நட்பிற்கு பெருமை என்னது? வேறுபடாமல் முடிந்தவரை தளர்ச்சியின்றி நண்பனை தாங்கும் நிலை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ வள்ளுவர் இந்த குறள்ல சொல்ல வர்றதுன்னா, நண்பருக்கு நாம் தளர்ச்சியின்றி உதவ வேண்டும். அதுதான் நட்பின் பெருமை.